வணக்கம் மக்களே, நான் உங்கள் நரேன். இது நரேன் நரேட்டிவ்ஸ். வாங்க மக்களே, களத்துக்கு போகலாம். கூஸ்பம்ப் கேரண்டீடு. இங்கு கதைகள் சொல்லப்படுவதில்லை, உயிர்ப்பிக்கப்படுகிறது. காலம் கிபி 190ஆம் ஆண்டு. இடம் வெண்ணி. ஒரு புறம் கடலளவு சேரபாண்டிய படை, மறுபுறமோ கையளவு சோழப்படை. அவர்களுக்கு முன்னால் ஒரு இளம் சோழ இளவரசன். ஆனால் இந்த போரின் காரணத்தை அறியாமல் வெண்ணியை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இவ்வளவு பெரிய படை ஒரே ஒருவனுக்கு எதிராக திரண்டது? ஏன் இந்த கூட்டணி? ஒரு இளவரசனின் எழுச்சியை மற்ற அரசர்கள் அனுமதிக்காதது ஏன்? இவன் இன்று தடுக்கப்படாவிட்டால் நாளை நம் அனைவரையும் ஆள்வான். அந்த பயம், அந்த சந்தேகம் அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரும் புயலாகவே மாறியது. அதன் பெயர்தான் வெண்ணி போர். இது ஒரு நிலம் அல்ல, ஒரு தீர்ப்பின் நாள். ஒரு இளவரசன் வரலாற்றில் நிலைத்திருப்பானா அல்லது மறைந்து போவானா? அந்த தீர்ப்பை சொல்லும் களம் வெண்ணி. காலம் ஒருபோதும் அமைதியாக இருந்ததில்லை. அது எப்போதும் ஒரு மாற்றத்தின் கருவறை. அந்த மாற்றத்தின் நெருப்பில் சுட்டெடுக்கப்பட்டவன்தான் இந்த மண்ணின் மைந்தன், சோழ தேசத்தின் பெருமை, கரிகால சோழன். வெண்ணியின் மண் இன்னும் காத்திருக்கிறது. ஒரு மாபெரும் மோதலின் சத்தத்தை. வாள் மின்னிய நாள், அம்புகள் மேகங்களைப் போல் பொழிந்த நாள். அந்த நாள் இந்த கதை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. சோழ தேசத்தின் மண்ணில் சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு விடியலும் ஒரு வீர வம்சத்தின் பெருமையை சொல்லிக்கொண்டே இருந்தது. அந்த பெருமை மிக்க வம்சத்தில் பிறந்தவர், சோழ தேசத்தின் அரியணையை அலங்கரித்தவர் மாவீரர் இளஞ்சர் சென்னி சோழன். அவருடைய ஆட்சி காலம் சோழ தேசத்தின் பொற்காலம். அது விவசாயம் செழித்தது, மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர், வணிக பாதைகள் பாதுகாப்பாக இருந்தது. அவர் நம்பியது ஒன்று மட்டும்தான், மக்கள் நலம்தான் இந்த மன்னனின் பெருமை. கரிகால சோழனின் தாய் பழமையான வெளிர்குலத்தை சேர்ந்த ஒரு அரசகுமாரி. ஆலந்தூர் என்னும் புகழ்பெற்ற நாட்டில் பிறந்தவள். பாரம்பரியமும் வீரமும் கலந்த அந்த குலத்தின் மரபு அவள் இரத்தத்தில் ஓடியது. திடீரென உடல்நலக்குறைவால் அரசர் காலமானார். அரண்மனை முழுவதும் அழுகை. அந்த இழப்பு சோழ தேசத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் அவரின் வீழ்ச்சிக்காகவே நீண்ட நாட்களாக எதிர்நோக்கி காத்திருந்தனர் அவரின் எதிரி நாட்டவர்கள். அரியணை காலியாகும் அந்த நொடிக்காகவே அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தனர். இந்த சூழலில் ஒரு இரவில் இரகசிய தூதர்கள் சோழ தேசத்தை வந்தடைந்தனர். அந்த இரவு ஒரு மரணம் மட்டும் இல்லை, ஒரு சதி மெல்ல ஆரம்பமாகி கொண்டிருந்தது. சேர தூதர்கள் பொன்னின் குவியல்களை கொண்டு வந்து சோழ அமைச்சர்கள் முன் குவித்தனர். அந்த பொன் அவர்களின் கண்களை மறைத்தது. அந்த நொடியில் நம்பிக்கை சிதறியது. சோழத்தின் விசுவாசிகள் துரோகிகளாக மாறிய தருணம் அது. இளவரசர் உயிரோடு இருந்தால் சோழம் மீண்டும் எழ வாய்ப்புள்ளது என அவர்கள் நினைத்தனர். அந்த எண்ணம் விரைவில் ஒரு மிகப்பெரிய சதியாகவே மாறியது. அரண்மனை சுவர்களுக்குள் துரோகம் விதைக்கப்பட்டது. அவர்கள் தீட்டிய திட்டம் மிகவும் கொடூரமானது. முதலில் அரண்மனையின் பிரதான வாயிலை உள்ளிருந்து திறக்க வேண்டும். அவர்களின் இலக்கு 2 பேர், ராணியையும் இளவரசரையும் கொல்ல வேண்டும். அந்த சதி சோழ வம்சத்தை ஒரே இரவில் அழிக்க திட்டமிட்டது. ஆனால் அவர்களுக்கு தெரியாததொன்று இருந்தது. அரண்மனை சுவர்களுக்குள் இன்னும் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று. ராணியும் இளவரசரும் வாழ்ந்த அந்த மாளிகைக்கு அவர்கள் தீ வைத்தனர். ஒரு நொடியில் தீ பரவியது. புகை எங்கும் பரவியது. அலறல் அரண்மனை முழுவதும் ஒலித்தது. குழப்பம் ஒவ்வொரு மூலைகளிலும் வெடித்தது. அரண்மனை சில நிமிடங்களில் நெருப்பு கடலாக காட்சியளித்தது. அந்த நெருப்பு கடலின் நடுவே தங்கள் வாழ்க்கையின் முடிவு நெருங்கிவிட்டது என்று நினைத்த அந்த தருணத்தில் ஒரு வீரன் தீயை கிழித்து கொண்டு வந்தான். அவன்தான் ராணியின் சகோதரன். அவர் தன் உயிரை பொருட்படுத்தாமல் அந்த நெருப்புக்குள் பாய்ந்து ராணியையும் இளவரசரையும் காப்பாற்றினார். ஆனால் அந்த நொடியில் ராணியுடன் இருந்த நெருங்கிய தோழி நெருப்பில் சிக்கி உயிரிழந்தார். எரிந்த உடலை பார்த்த துரோகிகள் ராணி இறந்து விட்டாள் என்று நம்பினர். இதை பயன்படுத்தி கொண்டு இருள் சூழ்ந்த அந்த கானகத்தின் அரவணைப்பில்
அவர்கள் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றார். ஒரு காலத்தில் ஒளிர்ந்த அந்த மாளிகை இப்போது நெருப்பில் கருகிக் கொண்டிருந்தது. புகை வானத்தையே மூடியது. அழுகையும் அலறலும் சுற்றி நிறைந்திருந்தது. அந்த நெருப்பின் வெளிச்சத்தில் நின்றிருந்தாள் சோழ தேசத்தின் ராணி. அவள் கண்களிலோ கண்ணீர், ஆனால் அதைவிட பெரிதாக ஒரு கோபம். அவள் தன் மகனை மார்போடு அணைத்தாள். சுற்றிலும் எரியும் அரண்மனையை நோக்கி அவள் குரல் நடுங்காமல் முழங்கினாள். இந்த அரண்மனையை எரித்தவர்களை காலம் ஒருபோதும் மன்னிக்காது. அவள் வானை நோக்கி ஒரு சபதம் செய்தாள். ஒரு நாள் என் மகன் தலைக்கு நான் கிரீடம் சூட்டுவேன். அவன் சோழ மன்னன் மட்டுமல்ல, தென்னகத்தையே ஆளும் பேரரசனாக எழுவான். காலம் உருண்டோடியது. சோழ நாட்டின் நிலை மெதுவாக மாறத் தொடங்கியது. எதிரிகள் நேரடியாக ஆட்சியை பிடிக்கவில்லை. மாறாக அவர்களின் பிடி தினமும் இறுகத் தொடங்கியது. சந்தைகளில் ஒரு விசித்திர மாற்றம். சோழ நாணயங்கள் மெதுவாக மறைந்தன. அவற்றின் இடத்தில் சேர பாண்டிய தங்க நாணயங்கள் இடம்பெற்றன. வணிக வரிகள் உயர்த்தப்பட்டது. சோழ மக்கள் மீது கூடுதல் சுமை விழுந்தது. சோழ நாட்டின் சந்தைகளில் கூட சேர பாண்டிய பொருட்களுக்கே முதல் முன்னுரிமை வழங்கப்பட்டது. சோழ படைகள் மெதுவாக குறைக்கப்பட்டது. படைக்கு வழங்கிய நிதி கடுமையாக குறைக்கப்பட்டது. ஒரு காலத்தில் கர்ஜித்த சோழ இராணுவம் இப்போது அமைதியாக்கப்பட்டது. எதிரிகளின் எண்ணம் ஒன்றுதான், சோழம் இனி எழவே கூடாது. அரசியின் அண்ணன் இரும்படை தலையான் அந்த இளம் கரிகாலனுக்கு போர்க்கலைகளில் தீவிரமாக பயிற்சி அளித்தார். வாள் சுழற்ற கற்றுக் கொடுத்தார். வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். குதிரை ஏற்றம் கற்றுக் கொடுத்தார். ஒரு வியூகத்தை எப்படி அமைப்பது, அமைத்த வியூகத்தை எப்படி உடைப்பது போன்ற முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். எதிரியின் பலவீனத்தை எப்படி அறிவது, சரியான நேரம் பார்த்து அவனை எப்படி தாக்குவது என அனைத்து நுணுக்கமான விஷயங்களையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது போர் மட்டுமல்ல, நிதானம், துணிவு, தீர்மானம். விளையாட வேண்டிய வயதில் அவன் போருக்காக உருவாக்கப்பட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு படி முன்னேறினான். ஒரு இளவரசனாக அல்ல, ஒரு பேரரசனாக. சோழ மக்கள் அமைதியாக இருந்தனர். ஆனால் அடக்கப்பட்ட கோபம் அவர்களின் இதயத்தில் கொதித்து கொண்டிருந்தது. சேர பாண்டிய அரசின் ஆதிக்கம், அதிக வரிகள் மற்றும் ஊழல்வாதிகளான இந்த சோழ அமைச்சர்கள், இவை அனைத்தும் சேர்ந்து மக்களின் பொறுமையை முறித்தது. முரலில் கிசுகிசுத்தனர். பின்னர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இறுதியாக தெருக்களில் இறங்கி போராடத் தொடங்கினர். சோழம் சோழர்களுக்கே என்று முழக்கம் நாடெங்கும் எதிரொலித்தது. அந்த நாளில் சேர மன்னன் ஒன்றை உணர்ந்தான். சோழ தேசத்தின் மீது நமது பிடி தளர்கிறது. இப்போது நேரடி போர் ஆபத்தானது. எனவே அவர்கள் ஒரு சூழ்ச்சியான திட்டத்தை தீட்டினார்கள். அது வெளியில் பார்த்தால் பழமையான மரபு போல் தோன்றியது. ஆனால் உள்ளே கணக்கிடப்பட்ட அரசியல். ஒரு அறிவிப்பு வெளியானது. அரச யானைக்கு மலர் மாலை அணிவியுங்கள். இந்த யானை யாருக்கு மலர் மாலை சூட்டுமோ அவரே சோழ தேசத்தின் புதிய அரசர். இந்த அறிவிப்பை கேட்ட மக்கள் முதலில் அதிர்ச்சியடைந்தனர். சிலர் நம்பினார்கள், சிலர் சந்தேகித்தனர். ஆனால் சேர பாண்டியனுடைய அரசியல் கணக்கு மிகவும் நுணுக்கமாக இயங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் நினைத்தனர், இந்த நாடகம் மூலம் அவர்களுக்கு சாதகமான ஒருவனை அரியணையில் அமர்த்தி விடலாம் என்று. ஆனால் விதி எப்போதும் துரோகிகளின் கணக்கில் நடக்காது. அந்த யானை எடுத்த முடிவு தென்னகத்தின் வரலாற்றையே மாற்றப் போகிறது என்று. இது ஆரம்பம்தான் மக்களே. அடுத்த பகுதி இன்னும் அதிரடியாக. அதை மிஸ் பண்ணாமல் இருக்க நரேன் நரேட்டிவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கூஸ் பம்ப் கேரண்டீடு. நான் உங்கள் நரேன். மீண்டும் களத்தில் சந்திப்போம்.